ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோட்டல் இன்கம் கொஸ்டின் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் மாடல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் மாடல் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்கல, நீங்கள் வந்து இந்த பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் தெரியலன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் புரியாமல் இப்போ நான் வரிசையாக போட போகிறது உங்களுக்கு புரியாது. ஸோ ஸ்டெப்ஸ் இந்த 7 ஸ்டெப்ஸும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்டாக தான் இருக்கும், ½ அன் ஹவர்க்குள்ளே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? Okay guys, so without wasting of time, let's go into the video. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்கும், நார்மலாக வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் எக்ஸ்பென்சஸ், இந்த பக்கம் வந்து இன்கம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் அண்ட் இதெல்லாம் என்ன இருக்கும், டெபிட் ஆகிருக்கும். இது நார்மலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா பிஜிபிபி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ மற்ற ஹெட்டும் இருக்கும், பிஜிபிபியில் நம்ம இதை ஹைலைட்டாக வச்சு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4-5 ஐட்டம்ஸ், இங்கே ஒரு 4-5 ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தனியாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இப்படி தான் இருக்கும் நார்மலாக. இந்த செகண்ட் மாடல் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம பிஜிபிபி எப்படிடா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக அவங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், இவங்க என்ன ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவங்க டாக்டராக இருக்கலாம், சிஏவாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இவங்க இங்கே கொடுத்துருக்குற எக்ஸ்பென்சஸ் இதுக்கு ரிலேட் ஆகுதா, இவங்களுடைய இந்த இன்கம் எல்லாமே இந்த ப்ரொஃபஷன் ஒரு பிஸ்னஸ்க்கு ரிலேட் ஆகுதா, இதுதான் நம்ம பார்க்கணும். இது ஆல்ரெடி நான் பிஜிபிபி வீடியோலே டீச் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் லாஜிக்காக நம்ம அதை போட்டோன்னா பிஜிபிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? அவ்வளோலாம் இருக்காது. ரொம்ப எல்லோரும் நினைக்கிற மாதிரி நிறைய இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, எப்படி லேர்ன் பண்ணுறது, அலவபிள் டிஸ்அலபிள் அது இதுன்னு இருக்கே அப்படின்லாம் நினைக்காதீங்க. லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள், அதில் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும், மீதி எல்லாமே நம்ம தூக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. அதை தூக்கிறதுக்கு நம்ம ஒரு சில ரிவர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு நெட் ப்ராஃபிட் இருக்குமா, இந்த நெட் ப்ராஃபிட்டில் ஒரிஜினலாக பிஸ்னஸுக்கு தேவையான இன்கம் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்கணும், மீதியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம அதெல்லாம் தூக்குறோம். ஓகேவா? ஸோ இருக்கிறது பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த நெட் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கும். கரெக்டாக இல்லாமல் மேட்ச் ஆகாமல், அந்த பிஸ்னஸ்க்கோ ப்ரொஃபஷனுக்கோ மேட்ச் ஆகாமல் இருக்கிற விஷயம்லாம் இருக்கும்ல, விச் இஸ் ராங்லி கிரெடிட்டட் இன் த இன்கம் சைட். ஓகேவா? ஸோ அப்போது இதில் ஒரு சில விஷயம், இந்த லாஸ்ட் 3 வச்சுப்போமே, இந்த லாஸ்ட் 3 என்னென்னா இந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக இல்லை, அவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடாக இல்லை. ஸோ இதோட நேச்சர் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது, கிரெடிட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது என்னது, ப்ளஸ் நேச்சர், கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணுமா, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இவ்வளோ தான் மேட்ரு. அடுத்தது இதே மாதிரி இந்த பக்கம் இது டெபிட் நேச்சரில் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில விஷயம் ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டட் ஆகலை, இந்த பிஸ்னஸ்க்கு ரிலேட்டட் ஆகலை. ஸோ அந்த விஷயம்லாம் நம்ம தூக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ அப்படியே ஆப்போசிட்டு, டெபிட்டுக்கு ஆப்போசிட் ஆட் பண்ணி விட்டுறணும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு ஒன்றுமே இல்லை, பிஸ்னஸ்க்கு டேரெக்டாக ரிலேட் ஆகிருக்கா, ஆட் பண்ணு. அலவபிள் இன்கம் தானா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அலவபிள் எக்ஸ்பென்சஸ்னால் லெஸ் பண்ணணும், அலவபிள் இன்கம்னா ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அலவபிள் இன்கம் அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல அலவபிள் எக்ஸ்பெண்டிச்சர் தான், இங்கே இருக்கிறதெல்லாம் அலோடு தான், இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் அலோடு தான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம லெஸ் பண்ணணும். அவ்வளோதான் மேட்டர். லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். இந்த பீனல், இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வர்றதை என்ன பண்ணணும், ரிவர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கணும். இதில் வர்றது டேரெக்டாகவே என்ன எஃபெக்ட்டோ அதை கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ்னால் லெஸ்ஸு, இன்கம்னா ஆட், அவ்வளோதான். அது என்ன இருக்கணும், பிஜிபிபிக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம கொடுக்குறது. ஓகேவா? ஓகே, ஸோ அவ்வளோதான் இதில் நம்ம பிஜிபியில் பண்ண போகிற விஷயம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இதில் டீல் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நான் பிஜிபியில் டீச் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோலையும் பாருங்கள், நான் டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே, ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ண போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே டன். ஸோ இப்போது இந்த கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். செகண்ட் மாடல். ஓகேவா? டாக்டர் நிரஞ்சனா. ஸோ அவங்க இதிலே தெரிஞ்சிருச்சு, இட்ஸ் ப்ரொஃபஷன். ஓகேவா? ரெசிடென்ட். ஓகே, அவங்களே சொல்லிட்டாங்க. ஏஜ்டு 60 இயர்ஸ், சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சூரத்தில். ஓகேவா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட இன்கம் டேக்ஸ் பீரியட் 25 to 26. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஃப்ரம் த அபவ் கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. டேக்ஸ் லைபிலிட்டி, டேக்ஸ் பேபிள் எதுவுமே கேட்கல. அண்டர் 25-26 அண்டர் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம், 2 ரெஜிம்லேயும் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டோம், நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னது,
கிளாசிஃபை பண்ணணுமா? செகண்ட் ஸ்டெப் என்னது? கிளாசிஃபை பண்ணணும். என்னென்ன ஹெட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இவங்க டாக்டர். இந்த டாக்டருக்கு ரிலேட்டடான விஷயம்லாம் இப்ப நம்ம விட்டுட்டு, இல்லாத விஷயம்லாம் தான் என்ன பண்ண போறோம் நம்ம? ஒர்க்கிங் நோட்டுக்கு எடுத்துட்டு போணும். கரெக்ட்டா? ஸோ அந்த ஒர்க்கிங்ஸ்லாம் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு மெடிசின் கன்சியூம்டு. இது டாக்டருக்கு ரிலேட்டடானது தான். ஸோ அத எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு கன்சல்டேஷன் அண்ட் மெடிக்கல் சார்ஜஸ். இது என்னது? இதுவும் டாக்டருக்கு ரிலேட்டடானது தான். இதுல எந்த ஒரு விஷயமும் இல்ல. கரெக்ட்டா தான் நெட் ப்ராஃபிட்ல இது அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட். ஆக்சுவலா நீங்க சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் வந்து ஒரு இன்கமா? இவங்களுக்கு? இன்கம் கிடையாது. ஓகேவா? ஸோ இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் இன்கம் கிடையாது. அதுமாரி இன்கம் டாக்ஸ் பெய்டு எக்ஸ்பென்ஸும் கிடையாது. சரியா? ஓகே டன். ஸோ இதில நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கிளியரா இருக்கணும். ஓகே. பட் இதில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இதில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ அது என்னன்னா ஐஎஃப்ஓஎஸ்க்கு போகும். அப்போ இது வந்து கிரெடிட் நேச்சர்ல இருக்கு. ஸோ இத நம்ம தூக்கணும். இது வந்து இவங்களுக்கு இன்கம் கிடையாது. இட் இஸ் ராங்லி கிரெடிட்டட். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம? இது தூக்கணும்னா, இது ஆல்ரெடி அதாவது கிரெடிட் நேச்சர்ல இருக்கு. ஸோ இது பிஜிபிபி ஹெட்ல என்ன பண்ணணும்? லிஸ்ட் பண்ணணும். இது ஐஎஃப்ஒய்ஸ்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே டன். சரி நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஃப்ரம் யூனிட்ஸ். ஸோ லாஸ்ட் சம்ல போட்ட மாரியே வந்திருக்கு. ஓகே. ஸோ இதையும் என்ன பண்ணணும்? பிஜிபிபிலேருந்து லெஸ் பண்ணணும். அதர் சோர்சஸ்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே டன். அவங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். நீ அதே மாரி போட்டுரு. வின்னிங் ஃப்ரம் கேம் ஷோ ஆன் டிவி. டிவியில ஏதோ ஒரு ஷோல கேம் ஷோல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 35,000 நெட் ஆஃப் டிடிஎஸ் 15,000. ஓகே. கேடன். ஸோ இந்த 35,000ம் இவங்களுக்கு ரிலேட்டடான ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடான திங் கிடையாது. ஸோ அத பிபிபிலேருந்து லெஸ் பண்ணணும். ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணுறப்போ, அதாவது அதர் சோர்சஸ்ல ஆட் பண்ணுறப்போ, இந்த டிடிஎஸோட என்ன பண்ணணும்? சேர்த்து அதுக்கப்புறமா அதர் சோர்சஸ்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ நல்லா பாருங்க. இதில இருக்கிற இந்த உள்ள இருக்கிற எந்த விஷயமும் நம்ம என்ன பண்ணல. ஓகே. பிஜிபிபில நம்ம போடல. இதே நம்ம வெளியில இருக்க அவுட்டர் காலம் மட்டும் தான் பிஜிபிபில இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ண போறோம். உள்ள இருக்கிற விஷயம்லாம் நம்ம அதர் சோர்சஸ்க்கு தான் எடுத்துட்டு போறோம். ஓகேவா? ஸோ அது வந்து கிளியரா இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்ட். ரெண்ட் வந்து உங்க ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடானதா? இல்ல. ஓகேவா? கேளு. அந்த ரெண்ட் அவங்களுக்கு வர ரெண்ட் ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடானதா? இல்ல. ஓகேவா? கேளு. ஸோ அதுவும் பிஜிபிபிலேருந்து நம்ம தூக்கணும். ஓகேவா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வரும். ஸ்டாஃப் சேலரி இது அவங்களுக்கு ரிலேட்டடானதா? கிளினிக் கன்சியூமபிள் இதுவும் அவங்களுக்கு ரிலேட்டடானதா? ரெண்ட் பெய்டு. ரெண்ட் பெய்டுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு பெர்சனலுக்கும் சான்சஸ் இருக்கு. அவங்க பிசினஸ் ரிலேட்டடாவும் சான்சஸ் இருக்கு. ஸோ கீழ ஏதாவது அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பிஜிபிபிக்கு ரிலேட்டடானதா? ஸோ லெட்ஸ் சி ஏதாவது கீழ அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்களான்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அமௌண்ட் பெய்டு டூ சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன் அப்ரூவ்ட் அண்டர் செக்ஷன் 35. இது ஆக்சுவலா என்னதுன்னா நம்மளுக்கே தெரியும் இது. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் படி 100%ம் அத வந்து நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இதே நியூ டாக்ஸ் ரெஜிம்னா ஃபுல்லி வந்து டாக்ஸபிள் தான். நோ டிடக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபுல்லா நம்ம வந்து காமிக்கணும் அந்த அமௌண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் உங்களுக்கே தெரியும். பிஜிபிபில மேல இருக்கிற ராஜாவே அதான். ஓகேவா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கேனா? ஸோ இந்த இடத்துல இருக்கு. ரெண்ட் பெய்ட் இன்க்ளூட்ஸ் 30,000 பெய்டு பை செக் டு வாட் ரெண்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இன் சூரத். அப்போ இதில 30,000 அதாவது இவங்க குடுத்துருக்கிற ஓகே. ஸோ இவங்க குடுத்துருக்கிற இந்த 90,000ல ஓகே இவங்க குடுத்துருக்க இந்த 90,000ல 60,000 தான் என்னது? இந்த பிஜிபிபிக்கு ரிலேட்டடானது. பேலன்ஸ் 30,000 என்னது? நாட் ரிலேட்டட் டூ த ப்ரொஃபஷன். கீழ குடுத்துருக்காங்க இல்லையா? ரெசிடென்ஷியல் யூனிட்டுக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இத தான் என்ன பண்ணணும் நம்ம? ஸோ அது பிஜிபிபிக்கு ரிலேட்டடானது தான். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டும் நம்ம மேல பார்த்த மாரி எதுவும் குடுக்க தேவையில்ல. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? பிஜிபிபி இது ஆல்ரெடி என்ன இருக்கு? லெஸ்ல இருக்கு. அப்ப நம்ம இம்ப்யூரிட்டீஸ் தூக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் பிஜிபிபில. ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட் கிளீனிங் எக்விப்மென்ட்ஸ் ஆர் டிப்ரிசியேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த வந்து டிப்ரிசியேஷன் என்னது? இந்த மாரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல குடுத்துருக்கிறது டைரக்ட் அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஸோ அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர் டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம் நம்ம? லெஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்ரிசியேஷன் எப்படின்னா, இது ஓப்பனிங். இதுக்கு நம்ம ஃபுல்லாவே 15% வந்து குடுத்துடலாம். ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இது 180 டேஸ்க்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது 180 டேஸ்க்குள்ள தான் இருக்கும் ஆக்சுவலா. ஓகேவா? டிசம்பர் மந்த்க்குள்ளனா 180 டேஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட லாஜிக் என்னன்னா, ஹாஃப் இயர்க்கு மேல யூஸ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு அது ஃபுல்லா 15% வந்துரும். ஓகேவா? ஸோ உள்ள தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அது என்ன ஆயிடும்னா, இதோடைய 15%ல ஹாஃப் தான் நம்ம இதுக்கு வந்து டிப்ரிசியேட் பண்ணுவோம். எவ்வளோ அமௌண்ட் அது? 15 எதுக்குன்னா, 15ல ஹாஃப் வந்து 7.5. ஸோ அதுதான் வந்து இதுக்கு டிப்ரிசியேஷன். ஓகேவா? ஓகே டன்.
ஸோ இதான் இதோட லாஜிக் புரிஞ்சிடும் ஈஸியாக. ஓகே, ஸோ போட போட உங்களுக்கு இந்த ஃப்ளோ வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு ரிலேட்டட் டு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சிவேட்டட் அட் சூரட். கிராஸ் ஆனுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் இன் December 2024 has been included in இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே இந்த 2000 இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஆக்சுவலாக. இதில் 2000 என்னது அவங்க இந்த இடத்துல பே பண்ணியிருக்காங்க முனிசிபல் டேக்ஸாக இதுலேருந்து. ஓகே, ஸோ அதனால இந்த விஷயம் மட்டும்தான் நம்ம தூக்குற மாதிரி இருக்கும். மேலே பேலன்ஸ் இருக்கிறது, அதாவது 2,55,000 மைனஸ் 2,000 2,53,000. ஓகேவா? ஸோ 2,53,000க்கு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பட் அந்த 2,000க்கு என்ன பண்ணணும், நம்ம பிஜிபிபியில் ஆட் பண்ணி விட்டணும். ஓகேவா? ஓகே டன். ஓகே, ஸோ அதே மாதிரி இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய ஹெட்டும் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷீ ரிசீவ்டு சேலரி ஹெட்டு வந்திருக்கு. ஸோ சேலரி ஃப்ரம் ஃபுல் கியூர் ஹாஸ்பிட்டல் விச் ஹேஸ் நாட் இன்க்ளூட் ஆகலை. ஸோ நம்ம தான் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் 5,50,000 from a bank for higher education of her daughter. She repaid the principal of 1 lakh and interest around 55,000 during the previous year. ஸோ இது வந்து என்னென்னா டிடக்ஷன். ஆக்சுவலாக என்ன செக்ஷன் இது? 80E. ஓகேவா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டக்குன்னு சொல்கிறப்ப புரியாது இல்லையா? ஸோ பாருங்கள், பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஜுகேஷனல் லோன் டேக்கன் ஃபார் ஹர் செல்ஃப் ஆர் ரிலேட். ஸோ டாக்டர் அவளுடைய ரிலேட்டிவ் தான். ஸோ 80E. அதேமாரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேரியம் பெய்டு பை இண்டிவிஜுவல் ஆர் HCF. ஓகேவா? ஓகே டன். ஸோ இது 80D. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், டியூஷன் ஃபீஸு, சில்ட்ரன் டெபாசிட் 80C. ஓகே, ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலாக இதில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் காமிக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாக போடுறப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் காமிக்கிறேன். இதெல்லாம் புக்லேயே தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, NC. ஸோ ஷி பெய்டு 1 lakh as டியூஷன் ஃபீ. ஸோ டியூஷன் ஃபீன்னு வந்துருச்சு. இது என்னது ஆக்சுவலாக அப்போ 80C. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு an amount of 28,000 paid by check on life insurance, medical insurance premium. ஸோ இது ஆஸ் யூஷுவல் 80D. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ணணும் 2 டேக்ஸ் ரிஜீம்லையும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம் வந்து போட்டுடலாம். ஏன்னா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து எந்த டேக்ஸ் ரிஜீம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ நீங்கள் வந்து அது போடுங்க. ஸோ நம்ம புக்லேயுமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம்க்கு வந்து அதிகமாக டிடக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதை டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே டேக்ஸபிளாக தான் இருக்கும் முக்கால்வாசி. டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்திருக்கு கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ எது ஈஸியாக வருமோ ஸோ நீங்கள் அந்த டேக்ஸ் ரிஜிமை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் ஒன்று தான் வரும். சரியா? ஓகே. ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம்னு நம்ம போடலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் என்ன ஆகிடுச்சு? ஓவர் ஆகிடுச்சு. கொஸ்டின் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி கொஸ்டின்லேயும் ஒர்க்கிங்ஸும் முடிச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்னது? ஒர்க்கிங் நோட் போடணும். ஸோ ஒர்க்கிங் நோட் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஹெட்டு கீழேயும் என்னென்ன சேலரி இருக்கா? இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா? இருக்குது. பிஜிபிபி இருக்கா? இருக்குது. கேபிட்டல் கெயின் இருக்கா? இல்லை. அதர் சோர்சஸ் இருக்கா? இருக்குது. ஸோ கேபிட்டல் கெயின் தவிர இது எல்லாமே வந்து இந்த ஒர்க்கிங்கில் நம்ம போட போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கன்னா புக்கை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. இப்போ நான் சொல்கிற ஒர்க்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒர்க்கிங்ஸும் சரி எல்லாமே வந்து நீங்கள் அதில் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் புக்லேயே வந்து ரெட் பென் இந்த மாதிரி வந்து புக்கிலலாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா ரெட் பென் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ரெட் ஆர் ப்ளூ இங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது நம்ம வெயின்ஸுக்கு வந்து கனெக்டடாக சயின்டிஃபிக்காக அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா? வந்து கனெக்ட் ஆகும் அந்த ரெட் கலர். ஸோ அது நீங்கள் பார்க்குறப்போ அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கலரு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய இம்பார்ட்டண்ட் நோட்ஸ்லாம் வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் நீங்கள் போகிறப்போ அது உங்கள் கண்ணில் படும். ஸோ அது உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. So let's get to the answer. ஸோ நம்மளுக்கு ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் சேலரி. இன்கம் ஃப்ரம் சேலரியில் கொடுத்துருந்தாங்களா? எஸ், கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க? ஷி ரிசீவ்டு சேலரி 7,500 into 12. ஸோ per month கொடுத்துருந்தாங்க. ஸோ into 12 போட்டுக்கலாம். 90,000 வருது. ஓகேவா? ஓகே டன். ஸோ 90,000. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இவ்வளோ தான். வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்கலாம். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து சேலரி சாப்டருக்கு என்ன செக்ஷன்?
ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16. ஸோ சேலரி சாப்டருக்கு 16. ஸோ ஒரு சாப்டருக்கும் இந்த மாதிரி கம்மி செக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கு வந்து 16 அந்த மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரி செக்ஷன்ஸில். ஓகேவா? ஓகே. ஸோ அண்டர் செக்ஷன் 16 என்னது, இது நம்ம எது படி போட்டுட்ருக்கோம்? டிஃபால்ட் டாக்ஸ் லிஸ்டிங் படி போட்டுட்ருக்கோம். அப்போ எவ்வளோ டிடக்ஷன்? 75,000. ஸோ லெஸ் பண்ணால் 90,000 minus 75,000 15,000. ஸோ 15,000 தான் என்னது? இன்கம் ஃப்ரம் salary. ஓகேவா? ஓகே டன். ஸோ இதுதான் வந்து இன்கம் ஃப்ரம் salary. ஸோ இது அப்படியே கொண்டு போய் என்னது, ஒர்க்கிங் நோட் நம்ம 1ன்னு சொல்லி நம்ம போட போகிறோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் டாக்டர் நிரஞ்சனா. நிரஞ்சனா அவர்களே, ஆழ்ந்த அனுதாபங்கள். உன் நேம் சொல்ல எழுதும் இல்லை. ஆஃப் 25 to 26. ஓகே டன். இன்கம் ஃப்ரம் salary என்ன ஒர்க்கிங் நோட் நம்ம போட்டோம்? ஓகே டன். 15,000. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருந்தாங்க? கிராஸ் ஆனுவல் வேல்யூ கொடுத்துருந்தாங்களா? ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ 27,000. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணணும், நம்ம முனிசிபல் டேக்ஸ் லெஸ் பண்ணணுமா? ஸோ முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணணும். எவ்வளோ முனிசிபல் டேக்ஸு? 2,000. ஸோ லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 25,000. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். இது என்னது ஆக்சுவலாக? நெட் ஆனுவல் வேல்யூ, NAV. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்னது ஆக்சுவலாக? 30% ஆஃப் த NAV. அது என்ன செக்ஷன்? அண்டர் செக்ஷன் 24. ஓகேவா? ஓகே. ஸோ 30%, 25,000 into 30%, 7,500. ஸோ லெஸ் பண்ண எவ்வளோ வரும்? 25,000 minus 7,500, 17,500. ஸோ இதுதான் என்னது? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எவ்வளோ? 17,500. ஒர்க்கிங் நோட்டில் போட்டுடலாமா? ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 17,500. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ ஆஃப் த டோட்டல் இன்கம் PGBP போடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் தானே ஃபஸ்ட்டு வரும். நெட் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? எனக்கு பார்ப்போம். ஸோ நெட் ப்ராஃபிட் 4,40,400 நெட் ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம வேறு என்னென்னலாம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும்? விச் இஸ் ராங்லி கிரெடிட்டட் எல்லாம் லெஸ் பண்ணணுமா? என்னென்னலாம் ராங்லி கிரெடிட்டடு? இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் 5,450, டிவிடெண்ட் ஃப்ரம் யூனிட்ஸ் ஆஃப் யூட்டி அது வந்து 10,500. நெக்ஸ்ட் வின்னிங் ஃப்ரம் கேம் ஷோ. ஸோ இது என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். தென் ரெண்ட்டு 27,000. ஸோ இந்த மெயினான வேல்யூ எல்லாமே என்ன பண்ணணும்? நம்ம லெஸ் பண்ணணுமா? லெஸ் பண்ணிவிட்டு வேறு என்னென்னலாம் நம்ம லெஸ் பண்ண வேண்டியது இருக்குது? வேறு என்னென்னலாம் நம்ம லெஸ் பண்ணணும்? டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணுமா? ஸோ டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? இதுதான் அலவபிள் எக்ஸ்பெண்டிச்சர். வேறு எதுவும் இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இதெல்லாமே வரிசையாக லெஸ் பண்ணுற வேண்டியதான். ஸோ நெட் ப்ராஃபிட் 4,40,400. ஓகேவா? ஓகே. ஸோ நெட் ப்ராஃபிட் 4,40,000. ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் லெஸ் பண்ணணும்? இன்கம், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் விச் இஸ் ராங்லி கிரெடிட்டட். ஸோ அது எல்லாமே லெஸ் பண்ணி விட்டுடலாம். என்னென்ன இன்கம்லாம் ராங்லி கிரெடிட்டட் ஆகிருக்கோ ஸோ அது எல்லாமே என்ன பண்ணலாம்? லெஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டா? அண்ட் தென் வேறு என்ன பார்த்தோம்? இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு, அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டு, அப்புறம் வின்னிங் ஃப்ரம் டிவி ஷோ, அதுக்கப்புறம் ரெண்ட்டு. 4 விஷயம் தான் பார்த்தோம். இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் எவ்வளோ? 5,450. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஃப்ரம் யூடி எவ்வளோ? 10,500. அதுக்கப்புறம் வின்னிங் ஃப்ரம் டிவி எவ்வளோ? 35,000. ரெண்ட்டு 27,000. ஓகே தான். அடுத்து வேறு என்ன இருக்குது? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டுடலாமா? சேர்த்தே லெஸ் பண்ணி விட்டுடலாம். டிப்ரிசியேஷனா? ஓகே. ஸோ டிப்ரிசியேஷன் இருந்துச்சா? டிப்ரிசியேஷனில் அந்த அமௌண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வேல்யூடைய அமௌண்ட் எவ்வளோ? 5 lakh.
ஃபுல்லாக போட சொன்னா 15% போட்டால் 75,000. நெக்ஸ்ட்டு அதோடைய ஹாஃப், அதாவது 180 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகலை, லெஸ் தேன் 180 டேஸ் தான். ஸோ ஹாஃப் இது டியூரிங் த இயர் இல்லையா? ஸோ 2 lakh into 7.5%. 15,000. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம கரெக்டாக லெஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. முனிசிபல் டேக்ஸ் இருக்கா? ஸோ அது வந்து எக்ஸ்பென்ஸ் தான். ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டோம், லெஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் நெட்டாக எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் செக். 2,72,450. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் இப்போ ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்ன நம்ம ஆட் பண்ணணும் இங்கே சொல்லி பார்த்துருக்கோம். இந்த ரெண்ட் பெய்டில் இந்த 30,000, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸில் அவங்க பே பண்ண முனிசிபல் டேக்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்ன ஆட் பண்ணணும், கீழே ஏதாவது இருக்கா? முனிசிபல் டேக்ஸும் போட்டாச்சு. ஓகே டன். ஸோ இந்த 1,50,000 சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 1,50,000 நம்ம டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் படி டிடக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் இந்த 1,50,000 ஆட் பண்ணணும். என்னென்ன ஆட் பண்ணணும்? 30,000, 2,000 அண்ட் 1,50,000. ஸோ ஆட் பண்ணி விட்டு வந்துடலாம் போயிட்டு. முனிசிபல் டேக்ஸு 2,000, அதுக்கப்புறம் ரெண்ட்டு 30,000. வேறு என்ன இருந்துச்சு? ரெண்ட் 30,000, முனிசிபல் டேக்ஸு, சயின்டிஃபிக் ரிசர்ச்காக அமௌண்ட் பே பண்ணுது. அது வந்து ஃபுல்லி நோ டிடக்ஷன் அது வராது. ஸோ 1,50,000 ஃபுல்லி டேக்ஸபிள் தான். ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 2,72,450 ப்ளஸ் 2,000 ப்ளஸ் 30,000 ப்ளஸ் 1,50,000, 4,54,450. ஸோ இதுதான் என்னது, இதானது இன்கம் ஃப்ரம் பிஜிபிபி. என்ட்ரு பண்ணிடலாமா? ஸோ நோட் நம்பர் 3, பிஜிபிபி 4,54,450. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின் இருக்கா? இல்லை. அதர் சோர்சஸ் இருக்கா? இருக்குது. ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 4. ஸோ நம்ம பார்த்த அந்த 3 திங்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு, இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தானே எடுத்துக்க சொன்னேன் நான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டு, அது இவ்வளோதான் 10,500. ஸோ அதுக்கப்புறமா வின்னிங் ஃப்ரம் கேம் ஷோ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் என்ன சொன்னேன், அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் டிடிஎஸ் அமௌண்ட்டும். ஸோ டிடிஎஸ் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 15,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 15,000 ஆட் பண்ணால் 50,000 வருது. 3 ஆட் பண்ணால் 3,000 ப்ளஸ் 10,500 ப்ளஸ் 450, 60,950. கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ அதை கொண்டு போய் என்ட்ரு பண்ணிடலாமா? ஒர்க்கிங் நோட் நம்பர் 4ல். ஸோ அப்புறம் 60,950. ஓகே கைஸ். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், ஹெட்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒர்க்கிங் நோட்ஸு முடிச்சாச்சு. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கமில் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை டோட்டல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணுவோம். 15,000 ப்ளஸ் 17,500 ப்ளஸ் 4,54,450 ப்ளஸ் 60,950, 5,47,000,
47,900. ஸோ இதுதான் என்னது கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், டிடக்ஷன்ஸ்லாம் வந்து லெஸ் பண்ணணுமா. ஸோ நம்ம என்ன டேக்ஸ் ரிஜீம் படி இங்கே போடுறோம், அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீமா. ஸோ ஃபஸ்ட்டு இது தானே போட்டுட்ருக்கோம் நம்ம இவ்வளோ நேரம், அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் டிடக்ஷன்ஸ் அலௌடா, அந்த 3 டிடக்ஷன்ஸுமே கிடையாது. 80Cயும் கிடையாது, 80Dயும் கிடையாது, 80Eயும் கிடையாது. ஸோ நோ டிடக்ஷன். இப்போ டோட்டல் இன்கமும் என்ன தான், 5,47,900 தான். ஸோ டோட்டல் இன்கம் ஆஃப் நிரஞ்சனா. ஓகேவா கைஸ், புரியுதா? ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜீம் படி எப்படி போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இது அப்படியே நம்ம இதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணிட்டே வர வேண்டியதான் அண்டர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரிஜீம். அது எப்படி பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் டோட்டல் இன்கமே எடுக்கணும். என்ன எடுக்கணும், கிராஸ் டோட்டல் இன்கமே எடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இந்த சைட்லேயே வந்து போட்டு காமிச்சிடுறேன். ஸோ அண்டர் ஓல்ட் டேக்ஸ் ரிஜீம் ஃபஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கமே எடுத்துக்கோங்க. ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் என்னது, 5,47,900. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்துச்சா, ஓல்ட் டேக்ஸ் ரிஜீம் நியூ டேக்ஸ் ரிஜீம்னு என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம ப்ரொவிஷன்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், ஓல்ட் டேக்ஸ் ரிஜீமுக்கும் நியூ டேக்ஸ் ரிஜீமுக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம்க்கு முன்னாடி நம்மளுடைய ஹெட்டுடைய ஒர்க்கிங் நோட்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இருந்துச்சு கரெக்டாக. சேலரி ஹெட்டில் கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ இந்த மாதிரி சேலரிஸில் வந்து நம்ம பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நம்மளுக்கு நியூ டேக்ஸ் ரிஜீம் படி 75,000 வந்து போட்டிருக்கும். ஸோ என்ன பண்ணிட்டோம்னா 75,000 லெஸ் பண்ணிட்டோம். பட் ஓல்ட் டேக்ஸ் ரிஜீம் படி எவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு, 50 தான். வெயிட் காட்டுறேன். ஸோ நம்ம என்ன லெஸ் பண்ணியிருக்கோம், 75,000 லெஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிஜீம் படி என்ன தான் நம்மளுக்கு டிடக்ஷனு, 50,000 தான் வந்து நம்மளுக்கு டிடக்ஷன். அப்போ இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக லெஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ராவா 50,000க்கு எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக லெஸ் பண்ணியிருக்காங்க, 25,000 எக்ஸ்ட்ராவாக லெஸ் பண்ணியிருக்காங்களா. அந்த 25,000 இதில் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இது என்னது, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேலரியில். ஓகேவா? ஓகே மேம். ஸோ வேறு என்ன நல்லா இருந்துச்சு, சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் நம்ம ஆக்சுவலாக அங்கே வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள். பட் இதில் என்னது, அது டிடக்ஷனா. ஓகே. ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் அங்கே நம்மளுக்கு டாக்ஸபிளாக இருந்துச்சு. இங்கே நம்ம அதை என்ன பண்ணணும், டிடக்ஷன் பண்ணணுமா. போடுங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து ஓல்ட் டேக்ஸ் ரிஜீமில் இந்த இடத்துல எதுவுமே வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ 2 விஷயம் தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 5,47,900 ப்ளஸ் 25,000 மைனஸ் 1,50,000. ஸோ 4,22,900. இதுதான் நம்மளுக்கு ஓல்டு டேக்ஸ் ரிஜீம் படி என்னது, கிராஸ் டோட்டல் இன்கம். இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்படி நம்ம போடணுமோ அது போட்டுடலாம். ஸோ என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, 80D, 80C, 80E. ஸோ அது எல்லாமே நம்ம லெஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு டிடக்ஷனையும் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அது லெஸ் பண்ண வேண்டியது. என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க இதில் பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டு டியூஷன் ஃபீ 1 lakh அண்ட் தென் 80Dயில் உள்ள 28,000. ஸோ லெஸ் பண்ணிக்கலாமா. ஸோ 80D படி என்னது, 28,000 அண்ட் தென் 80C படி என்னது, 1 lakh அந்த டியூஷன் ஃபீ, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு 55,000. ஸோ லெஸ் பண்ண எவ்வளோ வரும், 4,22,900 minus 28,000 minus 1 lakh minus 55,000. 2,39,900. ஸோ இதுதான் இது டோட்டல் இன்கம் ஆஃப் நிரஞ்சனா அண்டர் ஓல்டு டேக்ஸஸ். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரெஜிமில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெஜிமில் கண்டுபிடிச்சிட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் எடுத்துக்கணும். கிராஸ் டோட்டல் இன்கம் எடுத்துட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் முன்னாடி நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒர்க்கிங்ஸ்லாம் போட்டிருக்கோமா. அந்த ஒர்க்கிங்ஸில் இந்த மாதிரி ரெஜிம்க்கு இடையில சில ப்ரொவிஷன்லாம் கிளாஷ் ஆகும் இல்லையா, இந்த ரெஜிமில் இது இந்த ரெஜிமில் இதுன்னு. அந்த மாதிரி கிளாஷ் ஆகிற ஒர்க்கிங்ஸ்லாம் என்னென்னவோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்,
அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிராஸ் ரூல் இன்கம் நம்மளுக்கு கிடச்சிரும். அண்டர் என்ன டாக்ஸ் ரெஜிம் செகண்ட் போகிறீங்களோ அதுக்கு கீழே நம்மளுக்கு கிராஸ் ரூல் இன்கம் நம்மளுக்கு ஒரிஜினலாக பியூராக கிடச்சிரும். அதுக்கு என்ன வருமோ ஸோ அதுலேருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கோ நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கோ என்ன வந்து நம்ம டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கோ இல்லையோ அவைலபிளாக ஸோ அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் கிடச்சிரும். ஓகேவா? கேட்டேன். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ தான் வந்து ஆன்சர். So we will see in the next model of question. Until then, this is Shweta signing off. Thank you.